தம் பண்ணார். ஸோ அதை சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். நாங்கள் கேக்கு காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். இப்போ இதெல்லாம் வந்து சர்ச்சில் வந்து ஃப்ளவர் டெக்கரேட் பண்ணியிருந்தது. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கடவுள் முன்னிலையில் இந்த வருஷத்தை ஒப்படைச்சிட்டு வந்தோம். வ்ளாக் பண்ணுறேன். வந்து இன்றைக்கி வந்து நியூ இயருங்கிறதுனால நியூ இயர் ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இங்கே வந்து முட்டை வச்சாச்சு. இப்போ இங்கே வந்து சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து சீரக சம்பா அரிசி வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து லெக் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா தடவி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து பிரியாணிக்கு போடுறதுக்கு ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து வத்தப்பொடி, அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு விசில். அப்போ பிரியாணியில் போடும்போது ஈஸியாக அந்த மாதிரி ஆயிடும். இப்போ வந்து வத்தல் தூள், உப்பு, தயிர், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த எண்ணெயில் தான் வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் நெய். அப்புறம் இதில் வந்து தயிர் வெங்காயம் பண்ணுறதுக்கு வெங்காயமும் இன்றைக்கி குக்கும்பரும் சேர்த்து, அப்புறம் வந்து குடமிளகாவும் சேர்த்து பண்ண போகிறேன். இது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து எக்கு ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, பிரியாணி இப்போ செஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து முட்டையை உரித்து வச்சாச்சு. இங்கே வந்து பாயாசத்துக்கு பொங்கிட்டுருக்கேன், வேக வச்சிட்ருக்கேன். சேமியா பாயாசம். அப்புறம் இங்கே பிரியாணிக்கு தயாராகிட்டுருக்கு. அப்புறம் இந்த பக்கம் வந்து பிரியாணிக்கு பிறகு போடுறதுக்கு கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் வச்சுருக்கேன். இங்கே வந்து தயிர் வெங்காயத்துக்கு வெட்டிகிட்ருக்கேன். நான் போட்டது வந்து இந்த நடராஜ் பிரியாணி மசாலா. இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பாயாசம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு எண்ணெயில் வறுத்து போட வேண்டியதான். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தம் போட வேண்டியதான். இதில் ஒரே ஒரு வேலை மிச்சம் இருக்குது. இந்த லெக் பீஸை வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்திரங்கள் விழுந்துருச்சு, இதை தேய்க்க வேண்டியதான். இது என்னோடய ஃபேவரேட்டான மணி பிளான்ட்ஸு. இது வந்து இன்றைக்கி வந்து அன்னாசி பழம் வாங்கிட்டு வந்தார். ஸோ அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வளர்க்குறதுக்காக. இப்போ வந்து இங்கே வந்து தயிர் வெங்காயத்துக்கு வந்து தயிர் இங்கே இருக்குது. வெங்காயம், இது வந்து வெள்ளரிக்காய், இங்கே வந்து குக்கும்பர், அப்புறம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இங்கே வந்து ஃப்ரை ரெடியாக இருக்குது. ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நான் ஒரு 10 மினிட்ஸில் சாப்பாடு ரெடி ஆகிடும். சாப்பிட வேண்டியதான். உங்களுக்கு எல்லாம் ஹாப்பி நியூ இயர் எப்படி போயிட்டுருக்கு? 2025 வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லபடியாக இந்த பால் பொங்குவது போல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பொங்கி வளரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்போ வந்து சிக்கன் பிரியாணி வந்து தம் போட்டாச்சு. இது வந்து லெக் பீஸ் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே தயிர் வெங்காயம் நிறைய பண்ணியிருக்கேன்னு பார்ப்பீங்க. இது வந்து பிள்ளைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. ஸோ நைட்டுக்கு சேர்த்து பிரியாணி பண்ணதுனால நைட்டுக்கு சேர்த்து. அப்புறம் வந்து இங்கே வந்து பாயாசம், எக்கு ஃப்ரை ரெடி. அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இதுவும் ஒரு 5 மினிட்ஸு. அப்புறம் சாப்பிட வேண்டியதான். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன சமையல்? கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், இன்னும் நிறைய சிங்கப்பூர் பற்றின நிறைய வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணலான்னு பிளானில் இருக்கேன். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. ஹாப்பி நியூ இயர். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். பிரியாணி, லெக் பீஸு, அப்புறம் வந்து பாயாசம், தயிர் வெங்காயம், இங்கே வந்து ஃப்ரையு, எக்கு சாப்பிட போகிறோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள். ஹாப்பி நியூ இயர்.